இந்த காலத்தில் விவாகரத்துகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. திருமணம் செய்ய இருக்கும் ஆணும் பெண்ணும் தங்கள் இல்லற வாழ்க்கை குறித்து 4 விஷயங்களை முன்பே தங்களுக்குள் பேசி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் இல்லறத்தில் பிரச்சனை இருக்காது. முதல் விஷயம் பணம். பெரும்பாலும் பணப்பிரச்சனையே விவாகரத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. திருமணத்திற்கு பின் எப்படி பணத்தை கையாளப் போகிறோம்? திட்டமிட்டு அதற்குள் செலவு செய்வோமா? கடன் வாங்குவதை தவிர்ப்போமா? எவ்வளவு செலவழிக்க வேண்டும்? எவ்வளவு சேமிக்க வேண்டும்? எவ்வளவு தர்ம காரியங்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்பதில் மனமொத்த முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, குழந்தைகள். எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? எப்படி வளர்க்கப் போகிறோம் என்பதை குறித்து குழந்தை பிறப்பதற்கு முன்னரே இருவரும் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். குழந்தை வளர்ப்பு கடினமானது. ஆகவே இருவரும் அதில் ஒத்த முடிவுக்கு வர வேண்டும். மூன்றாவது, மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார் என்ற சம்பந்த உறவுகள். இந்த உறவுகளை கணவன் மனைவி இணைந்தே சமாளிக்க வேண்டும். திருமணமாகிவிட்டால் கணவன் மனைவி உறவுக்கே முதலிடம். அதை மனதில் கொண்டு இரு குடும்ப உறவுகளுக்கும் கொடுக்க வேண்டிய எல்லையை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, கடவுள் நம்பிக்கை. எந்த சமய பழக்க வழக்கங்களுடைய பிள்ளையை வளர்க்கப் போகிறோம்? அப்பா ஒரு நம்பிக்கை, அம்மா ஒரு நம்பிக்கை என்றால் பிள்ளைகளுக்கு கஷ்டமாகும். அதுவே பெரிய போராட்டமாகும் வாய்ப்பு உள்ளது. அதற்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும். இவை பெரிய விஷயங்கள். இவற்றில் பிரச்சனை எழுந்தால் சமாளிப்பது சிரமமாகவே தொடக்கத்திலேயே இவற்றை பற்றி பேசி ஒத்த முடிவுகளை எடுத்தால் இல்லறம் நிலைக்கும். இவ்வாறு அமெரிக்காவை சேர்ந்த பிரபல பொருளாதார ஆலோசகர் டேவ் ராம்சி தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் கூறியுள்ளார். இதுபோன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.